அந்த பிராண்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா நம்மளை வந்து திட்டிட போகிறாங்க. பரவாயில்ல, நம்ம என்ன ஹானஸ்ட்டாக தானே சொல்கிறோம், ஒன்றும் பொய் சொல்லலையே, ஹானஸ்ட்டாக தானே இருக்கோம். எப்போவுமே உண்மைக்கு வந்துட்டு கடவுளுக்கு பயந்து வாழணும் கைஸ், அவ்வளோதான். யாருக்கும் பயப்படக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும், போய் பேசக்கூடாது. ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, சர்வைவிங் வித் 150 rupees ஃபார் ஒன் டே. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு 150 rupees வச்சு ஓட்ட போகிறோம். ஃப்ளாஷ்பேக். நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமிக்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இந்த சேலஞ்சு நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சாமியோட அந்த விபூதியெலாம் வந்துட்டு நம்ம வந்து நெத்தியில் வச்சுட்டு நம்ம வந்து சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி சேலஞ்ச் வந்து சர்வைவிங் வித் 150 rupees கைஸ். ஃப்ளாஷ்பேக். ஸோ வந்துட்டு அதுக்கான ஃபுல் இதுவை போய் பார்க்கலாம் கைஸ், வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பொங்கல் கைஸ். பொங்கலுன்ற மாதிரி பொங்கல். ஸோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து பொங்கலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சாப்பிட்டு இதை வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் கைஸ். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு வந்துவிட்டோம். டைம் என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எங்கேயாவது வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ மத்தியானம் லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரியுதா கைஸ்? ஸோ வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் வந்துட்டு தயிர் சாதம் தான் கைஸ். ஸோ வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு வச்சிடலாம். நான் சரியான தயிர் சாதம் கைஸ், எனக்கு தயிர் சாதம்னா அவ்வளோ உயிர். ஸோ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு தயிர் சாதத்தை வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ லஞ்ச் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ இதோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன் கைஸ். இதுதான் கைஸ் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்துட்டு குறுக்குறையோட பஃப்கார்னு. ஸோ நம்ம வந்துட்டு இதான் வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து நல்லா இருக்குது. லைக் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த சினிமா தேட்டரில் பாப்கார்ன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே அழகாக இருக்குல்ல. நம்ம வந்துட்டு சினிமா தேட்டருக்கு போய் அந்த பாப்கார்ன் வந்து காசு கொடுத்து 300-400 காசு கொடுத்து சாப்பிட்ணுன்னு இல்லை. இந்த ஒரு 10 ரூபா பாப்கார்னையே நம்ம வந்துட்டு அந்த ஒரு ரேஞ்சில் வந்து சாப்பிட்லாம். பாப்கார்ன் ரேஞ்சுக்கு, சினிமா தேட்டரில் கொடுக்குற பாப்கார்ன் ரேஞ்சுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஐட்டம் வந்துட்டு இந்த பெப்பியோட ஸ்டிக்ஸு. ஓகேங்களா, இந்த பெப்பியோட ஸ்டிக்ஸாக வந்துட்டு சாப்பிட போகிறோம். ஸோ வந்துட்டு இது நான் வந்து இந்த ஸ்நாக் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்க போதுன்னு தெரியல கைஸ். ஃபைனலி ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இது வந்து திறந்துட்டோம். இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ சின்ன குவான்டிட்டி கைஸ், இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. உங்களுக்கு காட்டுறேன், இது பாருங்கள் எவ்வளோ கம்மி, ரொம்ப கம்மி கைஸ். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். பேக்கெட் வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு அது சரி, இதோட ஒரிஜினல் ரேட் வந்துட்டு 5 ரூபா தான் கைஸ். 10 ரூபா இல்லை, 5 ரூபா தான். ஸோ வந்துட்டு இந்த குறுக்குறையோட பஃப்கார்ன் தான் வந்துட்டு 10 ரூபா. இது வந்துட்டு ஒன்லி 5 rupees தான் கைஸ். 5 ரூபாய்க்கு வந்துட்டு இவ்வளோ தான் குவான்டிட்டி இருக்கும். சுத்தமாக நல்லா இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த பஃப்கார்னோட டேஸ்ட் கொடுத்தது. செகண்ட் வந்துட்டு இந்த செகண்டோட சிப்ஸு சாப்பிடும்போது ஐயோ அந்த பிராண்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா நம்மளை வந்து திட்டிட போகிறாங்க. பரவாயில்ல, நம்ம என்ன ஹானஸ்ட்டாக தானே சொல்கிறோம், ஒன்றும் பொய் சொல்லலையே, ஹானஸ்ட்டாக தானே இருக்கோம். எப்போவுமே உண்மைக்கு வந்துட்டு கடவுளுக்கு பயந்து வாழணும் கைஸ், அவ்வளோதான். யாருக்கும் பயப்படக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும், போய் பேசக்கூடாது. நான் ஒன்றும் பொய் சொல்லி உண்மையாக தான் சொல்கிறோம். ஒருவேளை என் நாக்குக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கலையா,
அப்படின்னா உண்மையிலே இந்த டேஸ்ட் அப்படிதான் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல, அவ்வளோதான். அவ்வளோதான் வச்சிடலாங்க. எனக்கு இந்த டேஸ்ட் வந்து சுத்தமாக பிடிக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்துட்டு லாலிபாப் தான் கைஸ். இந்த லாலிபாப் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இந்த பப்கார்ன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போதைக்கு வந்து சாப்பிட வேணாம். ஏன்னா லாலிபாப் தான் நான் வந்துட்டு நக்கி சாப்பிடுவேன், பொறுமையாக சாப்பிடுவேன். ஸோ அந்த காரணத்தினால லாலிபாப் இப்போதைக்கு சாப்பிட வேணாம். பப்கார்ன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்லாம். வந்து எனக்கு தெரிஞ்சு குறுக்குறையில் இது மட்டும் தான் நல்லாயிருக்கு. அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டெய்லிலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. நானே வந்துட்டு இதை வந்து ரொம்ப நாள் கழித்து தான் சாப்பிட்றேன். இதுமாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் ரொம்ப நாள் கழித்து தான் சாப்பிட்றேன். ஸோ வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது அந்த ஆசைலாம் இருந்தது. இப்போ நம்மளும் பெரிய பிள்ளை ஆரோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரினா இந்த சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி 5 வயசு பசங்க சாப்பிட்ற மாதிரினா வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. நீங்களும் அதை வந்துட்டு எப்போயாவது ஒரு வாட்டி மட்டும் சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிடாதீங்க. இது வந்துட்டு ஜங்க் ஃபுட்டு, உடம்புக்கு வந்து ஹெல்த்தி இல்லை. அப்புறமா வந்துட்டு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும். ஓகே, ஸோ அதனால் ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டுமே சாப்பிடுங்க. ஆசைக்காக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றபடி இது வந்து ரெகுலராக வச்சுக்காதீங்க. நான் வந்துட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு லாலிபாப் சாப்பிடும்போது நான் உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இன்னும் வந்துட்டு நம்ம வந்து பப்கார்ன் வந்துட்டு சாப்பிட்டு முடிக்கல. இது வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஐட்டமாக வந்துட்டு எடுத்துட்டு காமிச்சிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஐட்டமாக வந்து லாலிபாப் தான் கைஸ் வந்து சாப்பிட போகிறோம். இந்த பேக்கெட்ஸ்லாம் வந்துட்டு இல்லை ஏன் வந்து ரொம்ப திக்காக போடுறாங்கன்னு தெரில, பிரிக்கவே கஷ்டமாக இருக்குது. கத்திரிக்கோல் இல்லாத சமயத்தில் எப்படி பிரிக்கிறது? அப்பாட பிடிச்சாச்சு. ஸோ இது வந்துட்டு க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் கைஸ். ஓகே, ஸோ வந்து டச் பார்த்தீங்களா, நல்லாக்கா. அப்படியே பப்கார்னையும் இந்த லாலிபாப்பையும் சாப்பிட்டுக்கிட்டே இந்த கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டு அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களை வந்து மீட் பண்ணேன். ஸோ காய்ஸ், நம்ம வந்துட்டு நைட் வந்து டின்னருக்கு வந்துட்டு நம்ம வந்து இட்லி தான் காய்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து வெளியே தான் வாங்கியிருக்கோம். பிகாஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து யாருக்குமே உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து வெளியே தான் வாங்கியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ என் சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய். மிஸ் அண்ட் லவ் யூ அ லாட் கைஸ். பபாய்.